முளை. எங்க செல்வி அக்காவ ஏதோ ஃபோன் பார்த்துட்டு இருக்க வருவா. தாருங்க நேவிஸ் பிரிசர்ல என்னாச்சு உங்களுக்கு? நேவிஸ் பிரிசவர்களுக்கு சுகமில்லையோ? 10 மணி வாங்க. எல்லாரும் மியூட்ல போட்டு உட்காந்துருந்தானே நித்திர ஓட்டுறீங்களா? சரோஜினி என் ஓடிட்டா. முளைய தாங்களனப்பா. மூணா கொம்பளை அரளை என்ன முளை. எங்க வச்சுதா ஜெயமல நேவிஸோட கேக்குதாராங்க வைக்கிறது? ஓ நான் தரட்டா வாணி? ஓ எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் இதுல. இல்ல அவங்க முதல் போட்டிருப்பீங்கல்ல தானே, நான் அவங்க இல்ல போட இல்லை. நான் உலகதியில் ரெண்டாக்களை காணும். கொஞ்சம் பேர் வந்து இதுக்குள்ள குதிச்சுட்டு வணக்கவும் இல்லை, திரும்ப பாயும் இல்லை, போயாச்சு. முளை என்று சொல்றது அரும்ப சொல்லப்படும். அந்த ஒரு அந்த பயிர்கள் எல்லாம் வருந்தான முன்னுக்கு சின்ன குட்டியா அத அரும்பு. அதிகமாக நெல்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எங்கட பக்கம் அந்த வெள்ளம் விதைக்கிறதுக்கு முதல் தண்ணியில போட்டு சாக்குல கட்டி வைக்கிறேன். அந்த சாக்குக்கு வெளியால அதுல அந்த கரு வரும். இந்த கருவை விட்டு வெளியால வரும். அத முளை என்று சொல்லுவாங்க. முளை அதுக்கு பிறகுதான் கொண்டு விதைக்கிறேன் அந்த நெல்லை. அத முளை என்று சொல்லுவோம். அடுத்தது இந்த முள்ளையும் முளை என்று சொல்லுவாங்க. அந்த எல்லா முள்ளும் இல்ல, அந்த ரோஜா அதுல இருக்கிறது. அடுத்த கார மரத்துல இருக்கிறது. அந்த குட்டியம் கலரும். அது குத்தினோன்னு நம்ம உள்ளுக்கு போயிடும். அது குட்டியா கலரக்கூடியதாக இருக்கிறத அதையும் முளை என்று சொல்வார்கள். அடுத்த சின்ன குச்சிகளையும் அந்த குருவி கூடு கட்டுற அதையும் இந்த முளை என்று சொல்றதுங்கிற பக்கம் அதையும் சொல்லுவாங்க. அந்த அந்த கொண்டு அந்த சின்ன மெலிசாதிக்கும் அந்த சின்ன சைட்ல உடைகிற மாதிரி அந்த குச்சி சின்ன பறவைகள் கொண்டு கட்டும் அது அதையும் முளை என்று சொல்வார்கள். அடுத்தது அந்த அகராதி பக்கம் போனா அந்த கோளுக்கும் முளை என்று ஒரு சொல் இருக்குது. கோள்கள் 9 கோள்கள் இருக்கிறாங்க, அதையும் ஒரு முளை என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது சிறு செடிகளையும் முளை என்று சொல்வார்களாம். சிறு செடிகள் முளை அரும்பு வேற, சிறு செடிகள் வளராத அந்த பூமியோட இருக்கிற அதைகளை அந்த அந்த கீரை வகையை விட சின்ன இருக்கிற அதையும் முளை என்று சொல்வார்களாம். இவ்வளவுதான் நான் கொண்டு வந்தது. நன்றி. வணக்கம் நேஜ் பிலிப் சார், வணக்கம். இதே நேரம் நகுல் நிக்கிறாரா சாந்தினி அவர்களே? காலையில கூப்பிட்டோம். வணக்கம் வாணியக்கா. நிக்கிறாரோ? வணக்கமாங்க. அவர் பள்ளிக்கூடமே வாணியக்கா, வேற 2 மணித்தியாலும் செல்லுமே. ஓகே, நான் இதுல இதை முடிச்சுட்டு வாழ்த்து போடுறேன், பிறகு சொல்லிக் கொள்ளுங்க. அடுத்தது வாணி இதை முடிச்சு கொள்றேன். இந்த பயறு இருக்குதானே, பாசி பயிறு, அதை முளை கட்டி சாப்பிடுறது. அதை முளை கட்டி வச்சுட்டு நாங்க அந்த சலாடு நூடுல்ஸ் அதை எடுக்க போட்டு வெந்தய முளை கட்டி சாப்பிடுறது. ஆமாம், அதுவும் சாப்பிடும். நன்றி. நேவிஸ் பிலிப் சார் வாங்க. வணக்கம். சாந்தினி அவர்கள் அவசரமா சொல்ல போறீங்களா? இல்ல வாணியக்கா, ஆமா முளை நீங்க சொன்னது இவ எல்லாம் சொல்லிட்டாரு. முளை நாங்க நினைச்சு வச்சிருந்தது எல்லாம் ஓகே. முளைக்கிறது தான் அந்த விதைய போட்டா முளைச்சு வார அந்த முதல் முளைச்சு வாரத முளைன்னு சொல்றது. வேற அதுதான் வேற மெயினாக அதுதான் வரும். அதுதான் வருமா இருக்கு. சில பிள்ளைகள் சொல்லுவாரு, சின்னத்துல குஞ்சில முளைச்சதுன்னு சொல்லுவார்கள். அந்த கூட சின்ன வயதுல கூட இந்த கதையை கதைக்கிறார்கள் சொல்றது. முளைச்சு மூண்டலையா இல்ல அதுக்குள்ள இப்படியான்னு சொல்வார்கள். அதனால சனிக்கிழமை நாளை எடுத்து வந்திருந்தீர்கள் சாந்தினி அவர்களே, மிக்க மிக்க நன்றி. நவலுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாங்கள் வாழ்த்து நேர் நான் இதை முடிய செய்து கொள்கிறேன். நன்றி. நன்றி. எனக்கு இணைஞ்சிருக்கிறேன் மணியக்கா, வேலை அரியல் அரைச்சு கொண்டிருக்கிறேன். நம்ம சத்தம் நிப்பாட்டிட்டு கேட்டுக்கொண்டிருக்கேன். சரி சரி, நன்றி நன்றி. நேஸ்பர சார் வணக்கம். வணக்கம் மணி. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான மதிய வணக்கத்தை குறிக்கொண்டு, பாமுக பொறிச்சொல் என்று முளை என்னுடைய முளை 1892 ஆகிறது. முளைச்சு 3 இல விடலை, அதுக்குள்ள முத்தி போயிட்டான் என்று சில விடலை பெயர்களை பார்த்து பெரியவர்கள் சொல்வார்கள். அடுத்ததாக விளையும் பயிரை முளையிலேயே தெரியும் என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கின்றது. விதைகளை நிலத்தில் தூவினால் முளைத்து செடியாக வளரும். சின்ன செடிகள் விதைகளை தூவினால் செடியாக முளைத்து வளரும். ஆப்பு வைக்கிறதுன்னு சொல்லுவார்கள் தானே. ஆப்பு வைக்கிறது சொன்னால் பிளந்த மரங்களுக்கு இடையில் கூறாக செதுக்கிய மரத்துண்டை செருகி வைப்பார்கள். அந்த மரங்கள் நெருக்கி விடாமல்
ஆப்பு வச்சு அடிக்கிறது, அதையும் முளை என்று சொல்லுவார்கள். முளை ஓகே. மற்றது இதனை முளை அடித்தல் என்று சொல்வது, பயறு வெந்தயம் போன்ற தானியங்களை ஊற வைத்து முளை கட்டி அதனை முளை கட்டி வரும் அதனை சத்தான உணவாக கொள்ளுவார்கள். அடுத்ததாக முகத்தில் வரும் பருக்களில் சிறு சிறு முளைகள் இருக்கும். அதை பிசுக்கி பிசுக்கி எடுப்பார்கள். அந்த பருக்களில் இருக்கிறத பிசுக்கி பிசுக்கி சின்ன முளை மாதிரி தான் எடுப்பார்கள். மற்ற கீரை வகைகளில் முளைக்கீரையும் உண்டு. தேங்காயிலும் முளை தேங்காய் என்று சொல்லுவார்கள். இந்த நடுவதற்கேற்ற மாதிரி முளை விட்டு வர்றதை முளை தேங்காய் என்று சொல்வார்களாம். அதாவது ஏற்ற வகையில் முளை வந்திருக்கும். சிலர் பேசுவார்கள், சிலர் சொல்வார்கள், இந்த முளையான் பேச்சு யாரு கேட்பது என்று. சிலர் சொல்லுவார்கள், சிலர் கேட்பார்கள், இந்த முளையான் இவன் இந்த முளையான் என்று சொல்லி இந்த முளையான் பேச்சு யாரு கேட்பதுன்னு சொல்லி அப்படி ஒரு சொல்லுவார்களாம். இளமை, மரக்கண்டு, மூங்கில், திரிகையின் கைப்பிடி, கதவுகளில் இருக்கும் கைப்பிடியும் முளை என்று சொல்லப்படுகிறது. நன்றி நன்றி, வணக்கம். மற்றது நாளைக்கு நீங்க களை தந்திருக்கிறீங்க. எந்த லையன்னாவானி அந்த மற்ற மவுளக்காரன் தானே போட்டுக்கிறேன். மவுளையனா வந்திருக்கிறீங்க. அதுல களை என்ன களை வரும்? இது புல்ல களையிறது சொல்லுவார்கள். என்ன அது களை எடுக்கிறது. களை எடுக்கிறது. ஓ, அது களை எடுக்கிறது மெட்டலை. அந்த களை தான் இல்லையா? இல்ல, அது அது தேடி பாருங்க. அந்த அது கொம்புளையனா தான் வரும். களைப்பா இருக்கிறது, ஆடைகளை களையிறது, அதெல்லாம் அந்த லைனா. இந்த களை ஒரு இந்த கழனி தண்ணின்னு சொல்லுவார்கள் தானே, கழனி தண்ணின்னு சொல்லு. அப்படி என்ன அந்த களையை போடுங்க பின்ன. ஆனா அதுதான் மவுளா அறுத்த பண்ண மாத்தி விடுறேன். ஓகே, கொம்புளையனா தான் போடுங்க. சாரி, கொம்பை போட்டு விடுறேன். ஓகே, மவுளையனாவில பெருசா களை வராது. சரி, ஓகே, அதை போடுவோம். தேடி பார்க்கல நான். ஆனா அந்த களை நான் இதான் போட்டுக்கிறேன் நினைக்கிறேன். நான் கழனி தண்ணிக்கு இந்த லானா வரும், மற்றதுக்கெல்லாம் கொம்புலானா தான் வரும். மற்ற எல்லாத்துக்கும் நாளை பொறி சொல். நாளை களை பொறி சொல் காணா மற்ற கொம்புளாரலையனா கும்புளையனா. ஓ, அதெல்லாம் கணக்கு எடுக்கலாம். சரி, போட்டேன். ஓகே, இந்த கடையில வராது கணக்கு. சரி, போட்டேன். ஓகே, மற்ற வியாழக்கிழமைக்கையும் போட்டு விட்டுருங்க. ஓகே, போடுறேன். ஒரு செல்ல வியாழனுக்கு ஒரு செல்ல போட்டு விட்டு. சரி, 2 போட்டு விடுறேன். ஓகே, நன்றி. தப்பிக்கு பிறகு துப்பி போட்டு விடுங்க. என்ன போட்டிருக்கிறேன் இப்போதான்? சப்பியா? இல்லை, கப்பி நிறைய வரும். குப்பியையும் போடலாம். அதுல இருக்குதா நிறைய. சரி, நன்றி. வாக்கு வணக்கம். வணக்கம் 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 வாணி, சும்மா இருக்கிறீங்களோ? உற்சாகமா இருக்கிறோம். நன்றி நன்றி. வெயில் கொடுமை தாங்கவில்லை அம்மா, அவ்வளவு இதா இருக்குது. காரு கை மாதிரி இல்லாத, வீட்டில இருக்க இல்லாது, சமைக்கிறது ஆக கஷ்டமா இருக்குது. ஐயோ, சரியான வெக்க வாணி. இங்க என்னன்னு சொல்றது, அவ்வளவு ஊத்தி கொண்டே இருக்குது. கொஞ்சம் எங்கட பக்கம் வெயில் தான், அதோட காத்தடிக்குது, நல்லா இருக்கு. 38 கிராட் வாணி இன்றைக்கு. கூடத்தான் வர இன்னும் கூட போதும். இன்னும் கூட போதும். 32 வீட்டுக்குள்ள காட்டுது. இங்க இப்ப 22, 11 மணி 15 நிமிடம் 22. இங்கேயும் கூடத்தான். சரி, அதுக்குள்ள இருந்து வாய குளிர் வர குளிருக்கு திட்டுவான். மனித மனங்கள் இதுதான். இதை விட இந்த வெயில் நல்லா இருந்ததுன்னு சொல்லுவோம். நல்ல பாக்குகள் இருந்தா போய் வருவா, ஜாலியா இருக்கலாம். நேரங்கள் காலங்களும் வேணும். தூரத்துலதான் கிடக்கு, கிட்ட இல்ல. இது வாணி, நான் மொழிய பற்றி நீங்க கேட்டீங்க. நான் வாணி இந்த ஒரு மாதம் விட கூட 2 மாதம் இந்த மிளகாய் விதியை போட்டு மண்ணுக்குள்ள மூடி விட்டேன் நான் சாடிக்கு. அது முளைக்கல கனநாள். ஆனா இப்ப ஒரு 2 கிழமை நல்லா எல்லாம் முளைச்சு, நல்ல முளை கட்டி அப்படியே எல்லாம் விரிஞ்சு நல்ல சின்ன பயிரா நிக்கலாம். இப்ப எனக்கு அதை நினைவு வந்தது நீங்க முளை என்று சொல்ல. அடுத்தது சின்ன பிள்ளைகளையும் முளையான் இவர் இப்ப சின்ன முளையான் மாதிரி இருக்கிறார். ஆனா இந்த அளவு செயற்பாடு செய்கிறாரு என்று சின்ன அகலை சொல்லிவினாம். மற்றது எல்லாரும் மற்ற முளைத்தல் சொல்லிட்டேனாம். அதுதான் எனக்கு கூடுதலா வந்தது. மற்ற வெந்தயத்தை நாங்க முளை கட்டி வர அதை எடுத்து சாப்பிட்றது தானே. எல்லா நேரமும் இல்லை, சில நேரம் செய்கிறேன் நான். அப்படி சாப்பிட்றதுதான் முளை கட்டி வரைகளை. அதுதான் எனக்கு வந்தது, உங்களுக்கு சொல்லணும். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அதே அப்படித்தான் வரமாட்டேன் நினைக்கிறேன்.
இதண்டு வாரத்தான் முளையண்டு வரும் வர நினைக்கிறேன் நான். மற்றது நீங்க அந்த கலைக்கு அவ கேட்டாவே அந்த மற்ற மானா போட்டு ஐயன்னா களை கூத்தாடி என்று அந்த சர்க்கஸுகள் செய்கிற ஆக்களை சொல்லுவினம் தலைகீழா போறது இதன்றது அவையெல்லாம் களை கூத்தாடியன்னா அதுக்கு அந்த லையன்னா வேற மௌளவு லையன்னா. மற்ற களை நாங்கள் பயிருக்குள்ள இருக்கிற களை கொம்பளவு லையன்னா. சரி, ஓகே, நாளைக்கு எடுத்துக்கொள்ளும். நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். மூங்கில் என்று சொல்லலாம் அந்த கலையை. அது மூங்கிலுக்கும் பெறும். ஆமா, மற்றது புனர்பூச நட்சத்திரம் என்று ஒன்று இருக்குது கலை. இன்னும் பாக்கல இதுல மூங்கிலண்டதுன்னு தெரியும். ஆமா, மூங்கில் என்று ஒன்று இருக்குது கலைக்கு. நாங்க நாளைக்கு மற்ற கலையை எடுத்துருவோம். சரி, வாணி ஒரு நிமிடம் வச்சுக்கிறீங்களா சொன்னீங்க. அதுவும் இருக்கு தமிழ்ல அகற்றது இருக்கு. நன்றி. ஜெயமலா அவர்கள் சொல்ல போறீங்களா? இல்ல இந்த முளையண்ட அந்த இது உடம்புலயும் சில அந்த முளையா வர சொல்றீங்களா, கண்ணில முளை வந்திருக்குது அப்படின்னு அதே முளையன்னு சொல்றது. நான் போட்ட கீரையும் இப்பதான் முளை வந்து கொண்டிருக்கு. 2 நிமிஷம் போட்டது இப்பதான் எல்லா பக்கமும் அப்படியே பரத்தி வந்து கொண்டிருக்கு. கீரை இது போட்டு நான் அது இப்பதான் வருதுண்டா நான் முளைச்சிடுமா வந்துடுமா? அது என்னன்னு தெரியல. இப்ப 2 சின்ன வயல விட்டு இல்ல கீரை வரும் நினைக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் தக்காளி 7 நாளைக்கு தான் கீரைன்னு சொல்லி வந்துடும். அது பாப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இந்த வெயிலோட எல்லாம் கருகுது திரும்ப. வெயில் கூடினாலும் கருகுன்னு தான். ஆனா ஒவ்வொரு நாளும் தண்ணி அடிக்குவாங்க. சரி, நன்றி. நன்றி, வணக்கம். இரவுக்கு வருகின்றது செல்வியை கவச்சிருக்கிறீங்களா? நன்றி. நன்றி. தினக்கவியின் தாருங்கள்.